ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டே இன் மை மினி விளாக். சந்தைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் எங்கள் அத்தையும் சந்தைக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு மார்னிங் டைம் போனால் உங்களுக்கே தெரியும், ரஷ்ஷாக இருக்கும். ஆஃப்டர்நூன் வெயில் நம்மளை வெளியே கூட வர விடாது, அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ராமநாதபுரம் வெயில் பற்றி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? தெரிஞ்சுக்கணுன்னா ஒன் டே மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ வெயில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அடிச்சு பிடிச்சி சரி ஒரு ஈவினிங் டைம் போகலான்னு பார்த்தா டைம் போகிறதே தெரில, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு போனால் டிராஃபிக் அதிகமாக வேற இருந்துச்சு. ஒரு வழியாக நானும் அத்தையும் சந்தையை ரீச் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அத்தை வந்து ஒரு பக்கம் காயெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு சரி போகலான்னு பார்க்கும்போது தான் நமக்கு பிடிச்ச சீத்தாப்பழம் இருந்துச்சு. சரி ஓகே அத்தை எனக்கு சீத்தாப்பழம் வேணும்னு சொல்ல எங்கள் அத்தை போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வருவாங்கன்னு வெயிட் பண்ணால் வரவே இல்லை. என்னென்னு பார்த்தா அவங்க போன நேரம் அந்த கடையில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கு. இவங்க பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி ஓகே நம்ம விளாகுக்கு வந்து குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் குட்டி குட்டியாக கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பசி அதிகமாகிடுச்சு அங்கே நடந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் சாப்பிட போனால் அங்கே ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போல். ஒரே ஒரு சன்னா தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஏன்டா வாங்கணுங்கிற அளவுக்கு டயர்டாயிருச்சு, ஏன்னா ஆறி போய் இருந்துச்சு. சரி ஓகே சாப்பிட்டோம், கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயும் ஹரிபரியாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளில போனால் அத்தை குக் பண்ணுவாங்க, அத்தை வெளில போனால் நான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி 2 பேரும் ஒட்டுக்காக போயிட்டனால நீங்கள் ஒரு வேலையை பாருங்கள் நான் ஒரு வேலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டயர்ட்னஸ்லேயே 2 பேரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு பக்கம் சட்னி வைக்க ஆரம்பிச்சிட்டேன், அத்தை ஒரு பக்கம் வெசல்ஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீத்தாப்பழ கிரேவிங்ஸ் யாரை விட்டுச்சு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி எது பழுத்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் படுக்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் அத்தை வந்து சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் இன்றைக்கி என்னுடைய டே போச்சு. உங்களுக்கு சந்தையில் அனுபவம் இருக்கா? என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு விளாகில் சந்திப்போம். பாய்.